வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னன்னா நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் அன்மேரிட் இந்தியன் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் செலெக்ஷன் டெஸ்ட் ஃபார் அக்னிவீர் வாயு தான் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது அக்னிபாத் ஸ்கீம்ஸில் வந்துட்டு அக்னிவீர் வாயு தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு வந்துட்டு நீங்க 7 ஜனவரி 2025 இருந்து 27 ஜனவரி 2025 நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் 22 மார்ச் 2025 உங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நேத்துல இருந்து, அதாவது 7 ஜனவரியிலிருந்து 27 ஜனவரி இந்த மாசம் 27க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை பற்றி எலிஜிபிள் கிரைட்டீரியா என்னன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 1 ஜனவரி 2005 பிறந்தவங்களும் 1 ஜூலை 2008 பிறந்தவங்க நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 17 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 21 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. வித் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ் 3 சப்ஜெக்ட் உங்களுக்கு மெயினாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 50% ஆஃப் மார்க் நீங்கள் இங்கிலீஷில் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 50% ஆஃப் பாஸ் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் இன் இன்ஜினியரிங், அதாவது மெக்கானிக்கல் 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கலாம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் மார்க் வந்து இங்கிலீஷில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா 2 இயர்ஸ் வொகேஷனல் கோர்ஸ் அண்ட் நான் வொகேஷனல் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வொகேஷனல் கோர்ஸை நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு அண்ட் வெயிட் வந்து உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைட்டு பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மினிமம் வந்துட்டு 152 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுவே வந்துட்டு உத்தரகாண்ட் இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க 147 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட இது பற்றி உங்களை வெயிட் வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலில் வந்து 70 சென்டிமீட்டரும், விரிந்த நிலையில் ப்ளஸ் வந்துட்டு ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 82 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு மினிமம் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஹியரிங் அண்ட் டென்டல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரெக்னன்சி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் எதனா ப்ரெக்னன்சி இருந்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ விஷுவல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ ஐ செக்கப் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இதை வந்து நல்லா படித்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ஆனுவல் லீவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ் பர் இயர் வந்து உங்களுக்கு ஆனுவல் லீவ் கொடுக்குறாங்க. சிக் லீவ்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் மெடிக்கல் அத்தாரிட்டி சம்மந்தப்பட்டது தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சிக் லீவ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலவன்சஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயரில் வந்துட்டு 30,000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து டேக் ஹோமுக்கு வந்துட்டு 21,000 ரூபாய் உங்களுக்கு கைக்கு வரும். ப்ளஸ் 9,000 ரூபாய் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேவிங்ஸில் விழும். ஸோ இதே மாதிரி செகண்ட் இயரில் 33,000, தேர்ட் இயரில் 36,500 ரூபாயும், ஃபோர்த் இயரில் 40,000 ரூபாயும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. 4 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஒன்று கொடுப்பாங்க சேவா நிதி பேக்கேஜ் மூலிமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் இன்சூரன்ஸ் டெத் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் தான் நடத்துவாங்க. ஆன்லைன் டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து அக்னிபாத் வாயு இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் நடத்துவாங்க. எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷ் சிலபஸில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்ஸ் உங்களுக்கு வந்துட்டு லெஸ் பண்ணிடுவோம் சொல்லியிருக்காங்க. 0.25 விதத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் லெஸ் பண்ணிடுவோம். ஸோ எக்காரணத்து கொண்டும் நெகட்டிவ் மார்க்கு வராத மாதிரி நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ண பாருங்கள். நல்லா பிரிண்ட் இது பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களோட ஃபோட்டோ, உங்களோட 10th மார்க் ஷீட்டும், அதுக்கப்புறம் வந்து டொமிஷியல் சர்டிஃபிகேட், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கேட்குறாங்க. அடுத்து வந்து 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. இல்லைன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிங்கன்னா டிப்ளமோட ஃபைனல் இயர் மார்க் ஷீட்டும், இல்லைனா ஓவரால் மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
உங்களோட பேக்ரவுண்ட் வந்து பிளெயினாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்லேட்டை வச்சு உங்களோட நேமு, அதுக்கப்புறம் என்னைக்கு இந்த ஃபோட்டோவை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த ஸ்லேட்டில் வந்து எழுதி நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து இந்த அப்ளிகேஷனே ஓகே ஆகும். நீங்கள் நார்மல் ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் இந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்லேட்டை வச்சு உங்கள் நேமு, நீங்கள் என்னைக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த டேட்டும் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், உங்களுக்கு இடதுகை ரேகை வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சிக்னேச்சர், அடுத்து வந்துட்டு உங்களோட பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் இல்லைனா கார்டியனோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. அதாவது பிலோ 18 இருக்கிறவங்க, அதாவது 17 வயசு இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இது வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 550 ரூபாய் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாருமே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஜிஎஸ்டியும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ரீஃபண்டபிள் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட வேலிட் இமெயில் ஐடியும் ஃபோன் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட மெயிலுக்கு தான் ஹால் டிக்கெட் டேட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்து கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான் இது, வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். 17 to 20 ஏஜ் இருக்கிறவங்க தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேரியஸ் போஸ்ட் தான் இருக்குது, நிறைய போஸ்ட்டுகள் இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.